ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துருந்துச்சு. முளைக்கட்டின பாசிப்பயிரில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அது பண்ணுறதுக்கு வந்து பாசிப்பயிரை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஓவர் நைட் விட்டுட்டோன்னா நல்லா முளைக்கட்டி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா முளைக்கட்டி வந்துருந்துச்சு. இதில் தான் நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, வரமிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். பாசிப்பயிரை அவிச்சிட்டு தான் போடணும் போல். நான் அவிக்காமல் போட்டு அது ரொம்ப நேரம் வெந்துகிட்டே இருந்துச்சு. நான் வேறு கிரேவி தானே பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டேன். அது தண்ணி வற்றிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது, கொஞ்சம் மிளகாப்பொடி ஊற்றுறது, இப்படி போட்டு போட்டு அது ஓரளவுக்கு வேக வச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்தா உரப்பு அதிகமாக இருந்துச்சு. இது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் துருவி அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. வீடியோ